ஸோ ஜென்ரலாக பொண்ணுங்கனாலே ரொம்ப அழகு தான். பட் ஆனால் கேரளா கேர்ள்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அவங்க ஃபேஸில். அது எல்லாரோட ஃபேஸுமே ஒரு க்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டியாக நானும் அதான்டா ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். இவனே அங்கே உட்கார வச்சிடலாம்னு நினைக்கிறேன். சின்ன என்னன்னா அந்த குட்டியை ஒரு சந்தனம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறமா ஒரு குட்டியை ஒரு பிளாக் டாட் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த மாதிரி அவங்க எல்லாருமே தெரியும். ஓகே எங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க கேரளா பொண்ணு அப்படின்ற கண்டுபிடிச்சிருவேன். டெஃபினட்டாக எப்படி அது எப்படி அதுதான் சொன்னேன். அந்த ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், பேசும்போது ஞான் தான் வரும். பேசுங்க. அதை தாண்டி அந்த ரசிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது கேரளா கேர்ள்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் இப்போ தமிழ் பசங்க எல்லாருமே ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப ஜெனுவனாகவே எல்லாருக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அவங்க கிட்ட. அவங்கள பார்த்தாலே இவர் சொன்ன மாதிரி தான் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து மலையாளி அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சிடும். அதுவும் போக அவங்க ஸ்லாங் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பழகிறது அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி பழகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஏதோ நம்ம ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த மாதிரி பழகுவாங்க. பேசிக்கலாக இந்த சாரீலேயே அழகாக இருப்பாங்க அவங்க. அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாரீ ஓணம் சாரியில் அவுட்ஃபிட்ஸில் அழகாக இருக்கும். ஈஸியாக பேசுவாங்க. அக்கா வந்து பொதுவாக கேரளா பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணுங்கிட்ட வந்து ஈஸியாக கண்ணை பார்த்து ஈஸியாக பேசிடலாம். அது ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் கேரளா கேர்ள்ஸ்க்கு பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி மேக்னெட்டிக் வைப் மாரி ஒரு மாதிரி உள்ள ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்களுடைய ஐஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இல்லை இது வந்து உண்மையாக நான் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். நான் வந்து எல்கேஜிலேருந்து +2 வரைக்குமே ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து கேரளா பொண்ணு இருந்தால். ஸோ அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது, வாட்ஸ்அப்பில் கூட பேசுனது கிடையாது. ஸோ அதுதான் அந்த ஐஸில் ஒரு யூனிக் இருக்கும், ஒரு அழகு இருக்கும், ஒரு க்யூட் இருக்கும். எல்லாமே அந்த கண்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து மலையாளி அப்படின்றது அந்த கண்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவ் ஐஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்லாங் டக்குன்னு பிடிக்கிறது வந்துட்டு அந்த ஸ்லாங்கில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னாங்க. பொதுவாக நீங்கள் வந்துட்டு பேச போகிறீங்க. ஓகே நார்மல் தமிழ் பேசுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலி வந்து நானும் இங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் தமிழ் வந்து மிக்சிங் வரும் மலையாளத்தில். ஸோ எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் பேசும்போதே நீ மலையாளி மல்லு அப்படின்னு. அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த ஆட்டோ அல்ல ஓட்டோ ஓஃபீஸ் அந்த மாதிரிலாம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கலாய்ச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன இது இப்படி இருக்கீங்க, இன்னும் ஓஃபீஸா என்னது ஓட்டோவா அப்படிலாம். ஸோ ஆடிட்டர் அப்படிலாம் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க நான் அதை சொல்கிறேன். சரி ஓகே. நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டிலே இருந்திருக்கீங்க, கேரளாவிலே இருந்திருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்? ஸோ ஃபுட் அஃப்கோர்ஸ் எங்கள் ஊருக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஊரில் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த வேறு மாதிரி இருக்கும், அந்த ஸ்லாங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேரளா நான் போனது கிடையாது, ஆனால் போகணுன்னு ட்ரை பண்ணுறேங்க இந்த இயர்க்குள்ளே. எனக்கு வந்து அந்த போட் ஹவுஸ் இருக்கு இல்லையா,